பக்காலி இதாண்டா சினிமா. கிரக்ஸ் ஆஃப் த ஃபிலிம் வந்து ஒரு இமேஜில் சொன்ன மாதிரி நான் ஈழத்திலிருந்து உலகம் பூரா நிறைய பேர் இந்த படம் பார்த்துருக்காங்க. உலகம் பூரா நிறைய பேர் உங்களோட ஒர்க்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க. அவங்களுடைய அன்பெல்லாம் உங்களுக்கு அப்படியே ஒளி வடிவில் கொண்டு வந்து டெலிவர் பண்ணணும்னு நான் நினச்சேன். ஓகே, ஸோ ஐ ஹாவ் அ கம்பைலேஷன் வெயிட்டிங் ஃபார் யூ ஃப்ரம் யுவர் ஃபேன்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ். கேட்குறீங்களா? கண்டிப்பாக. வணக்கம், நான் ஈழத்திலிருந்து கிஷாந்த் கதைக்கிறேன். கார்த்திக் சுப்ராஜ் அவர்களோட ஜிகிர்தண்டா பார்ட் 1 அந்த படம் பார்த்துட்டு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பலமான ஒரு கதை சொல்லி கிடைச்சிருக்கிறான்னு யோசிச்சேன். அதுக்கப்புறம் அவற்றை ஒவ்வொரு படத்தையும் எதிர்பார்த்து காத்திருந்து பார்த்துறான். கொஞ்சம் கொஞ்சமாக அவற்றை அரசியல் நிலைப்பாடு சினிமாவோடாவே எனக்கு விளங்க ஆரம்பிக்க மிக தீவிரமாக அவரை பின்தொடர துவங்கிட்டேன். இப்போ அந்த ஜிகிர்தண்டா XXL அந்த சினிமாவை ஆயுதமாக்குறதை பற்றி பேசியிருக்கிறது என்ன மாதிரியான இங்கே இருக்கிற நிறைய ஃபிலிம் மேக்கர்ஸுக்கு பெரிய உற்சாகத்தை அளிச்சிருக்கு. அது எப்படி ஒரு மனுஷன் தன்னோட ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு வாட்டி எனக்கு இவ்வளோ ஆச்சரியத்தை கொடுத்துக்கிட்டே இருக்காரு அப்படிங்கிற கேள்விக்கான பதில் எனக்கு இப்போ வரைக்கும் கிடைக்கவே இல்லை. பீஸாங்கிற ஒரு படம் யார் ஹீரோ, யார் டைரக்டர், என்ன மாதிரியான படம் அப்படின்னு எதுவுமே தெரியாமல் போய் உட்காந்து படம் முடிஞ்சு வெளியில் வரும்போது அந்த படம் எனக்கு கொடுத்த ஆச்சரியமாகட்டும், அந்த படத்தை பற்றி என் நண்பர்களோட டிஸ்கஸ் பண்ண ஒவ்வொரு மொமெண்ட்டும் எனக்கு இப்போ வரைக்கும் ஞாபகம் இருக்குது. ஜிகிர்தண்டா வாஸ் தட் ஒன் ஃபிலிம் தட் ஜஸ்ட் சேஞ்ச்ட் மூவி வாட்சிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஃபார் மீ டோட்டலி. அப்படியே எனக்கு தேட்டர் விட்டு வெளில வாரி போட்டுருச்சு அந்த படம். படம் ஆரம்பிக்கும் போது த்ரில்லராக ஆரம்பிக்குது, செகண்ட் ஹாஃபில் காமெடியாக மாறி இமோஷ்னலாக முடியுது. என்னடா படம் பார்த்துருக்கோங்கிற மாதிரி விட்டுருச்சு அந்த படம். ஜிகர்தண்டாங்கிற ஒரு படத்தில் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு ஜானராகவும் செகண்ட் ஹாஃப் ஒரு ஜானராகவும் அது எங்கேயுமே பிசுரா இல்லாமல் எப்படி கொடுக்க முடிஞ்சு அப்படின்னு கொடுத்த ஆச்சரியமாகட்டும். அடுத்ததாக இறைவி, குறிப்பாக மலர்விழி கதாபாத்திரத்தை எப்படி இவ்வளோ போல்டாக எழுத முடிஞ்சிச்சு அப்படின்னு அந்த படத்தில் இருந்த ஒரு ஆச்சரியமாகட்டும். அந்த படம் குறிப்பாக எனக்கு அந்த டைமில் பல விஷயங்களும் ஒரு பெரிய ஐ ஓப்பனராக இருந்துச்சு. அடுத்தது மெர்க்குரி படத்தில் ஒரு மெசேஜை இவ்வளோ ஸ்ட்ராங்காக எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு. குறிப்பாக படத்தோட கிளைமேக்ஸில் அந்த ஃபேக்ட்ரியோட நேம் போர்டில் வந்த அந்த குறியீடு எனக்கு ஒரு மிகப்பெரிய ஆச்சரியத்தை கொடுத்துச்சு. அடுத்ததை பேட்ட படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தலைவர் படத்தை நியூ ஜென்ரேஷன் டைரக்டர்ஸ் எடுக்கும்போது அது தலைவர் படமாக எடுக்கிறதா இல்லை அவங்க ஸ்டைலில் எடுக்கிறதாங்கிற ஒரு குழப்பம் இருக்கா. அது இல்லாமல் தலைவர் படமாகவும் அவர் கொடுத்த ஆச்சரியமாகட்டும். அடுத்தது ஜகமே தந்திரம். அவருடைய ஒவ்வொரு படத்துலையும் ஈழத்தமிழர்களுக்கான கன்சர்ன் இருக்கும். அதோடைய எக்ஸ்டெண்டட் வெர்ஷனாக தான் ஜகமே தந்திர படம் அமைஞ்சிருந்துச்சு. ஆனால் அந்த படத்தில் அவருடைய இன்டென்ட்டுக்கும் அவருடைய எஃபோர்ட்டுக்கும் ஒரு சரியான ரெக்கக்னிஷன் கிடைக்கல அப்படிங்கிறது மிகப்பெரிய வருத்தமாக இருந்துச்சு. அடுத்ததான் மகான். ஒரு 2 ஐடியாலஜி எடுத்து எப்படி இப்போ ஒரு படம் கொடுத்தாரு அப்படிங்கிற ஒரு ஆச்சரியம் அதில் ஏற்பட்டுச்சு. இப்போ ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து பார்த்துட்டிங்கன்னா 16 வயதுல படம் பார்த்துட்டு அந்த ஜென்ரேஷன். நாங்கள் கரெக்டாக 2012 தான் காலேஜ் ஜாயின் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்த படம் ரொம்ப அப்படியே ஒரு மாதிரி வித்தியாசமாக இருந்தது, பீட்சா. Oh, it really impressed me. After that, I watched all his movies. After Jagardanda and Yagaivi, I really became his fan. The political correctness ideologies which he has, so it has really impressed me, and the new technique and the filmmaking style really impressed me. Become his fan actually. ஏன்னா இப்போ நான் நிறைய படம் பார்க்குறேன். அந்த படத்துலலாம் வந்து எக்ஸ்ட்ரானரி ஸ்க்ரீன் பிளே இருக்குது, ஒரு ஆக்ஷன் இருக்குது, ஒரு இதுவாக இருக்குது, ஒரு பரபரப்பாக இருக்கே தவிர பட் அந்த கோரில் ஒரு க்ரக்ஸில் ஒரு ஸ்பிரிட் ஆஃப் த ஃபிலிமாக படத்துக்கு எடுத்துகிட்டு போகிற மாதிரியோ நம்ம லைஃப்பை பெட்டர்மெண்ட் பண்ணுற மாதிரியோ எதுவுமே இல்லாத மாதிரி இருக்குது. படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமும் சில இமேஜஸ் அப்படியே எங்களுக்கு மைண்டு உள்ள அப்படியே இருக்குது. ஒரு கவிதை மாதிரி ஒரு நிறையா துப்பாக்கி இருக்கும், அதுக்கு நடுவில் கேமரா வச்சுருப்பீங்க. துப்பாக்கிக்கு ஈக்குவலான கேமராவும் ஒரு வெப்பனுங்கிறத ஒரு இமேஜில் வந்து சொல்கிறது வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த படம் பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமும் கிரக்ஸ் ஆஃப் த ஃபிலிம் வந்து ஒரு இமேஜில் சொன்ன மாதிரி எனக்கு வந்து அது இருந்துச்சு. எனக்கு ஏன் கார்த்திக் சுப்ராஜ் சார் ரொம்ப பிடிக்கும்னா, ஏன்னா அவரோட கதைகள் வந்து எப்பயுமே வந்து வித்தியாசமாக இருக்கும். அந்த கதை தேர்வு, அப்புறம் அந்த கதைக்கு ஏற்ற நடிகர்களை தேர்ந்தெடுக்கிறது, இந்த மாதிரி அம்சங்கள், அப்புறம் அவரோட டைரக்ஷன் ஸ்டைல். இந்த மெர்க்குரி படம் பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் அ வெரி வெரி குட் ஸ்டோரி. பட் எனக்கு தெரியல அது ஏன் அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் கிட்ட ரீச் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு. மேபி பிகாஸ் இட் வாஸ் அ சைலண்ட் ஃபிலிம் ஆர் சம்திங், பட் இட் வாஸ் அ குட் ஸ்டோரி. நான் உங்கள் படம் எல்லாமே நான் ஃபஸ்ட் டே பார்த்தேன் சார். பேட்டை வந்துட்டு January 10th பார்த்தேன். மாதிரி இறைவி June 3rd பார்த்தேன். ஜிகிர்தண்டா வந்துட்டு August 1st பார்த்தேன். பீட்சாவில் வந்து இப்போ லியோவில் சொல்ல போகிற அந்த டபுள் பிளஃப் விஷயம் வந்து ரொம்ப கேரோட ஹேண்டில் பண்ணியிருப்பார். அதுக்கப்புறம் ஜிகிர்தண்டா படம் வந்து எப்படின்னா டிசாஸ்டர் ஆர்டிஸ்ட் மாதிரி படங்கள், ஜான்ரா ஸ்பெசிஃபிக்கான பேரடி படங்கள் தமிழில் கிடையாது. தமிழ் படம் இருந்துச்சு, பட் ஜான்ரா ஸ்பெசிஃபிக்கான ஒரு பேரடி வந்து இது வரைக்கும் தமிழில் வந்தது கிடையாது. அதை வந்து ரொம்ப கேரோட ஹேண்டில் பண்ணியிருப்பார். அசால்ட் சேதுன்ற கேரக்டரை வச்சு அது ரொம்ப என்னை இன்ஸ்பயர் பண்ணிச்சு. உங்களோட எல்லா ஃபிலிம்ஸுமே ஒரு படம் கூட நல்லா இல்லை அப்படின்னு ஒரு கேட்டகரிக்குள்ளேயே வராது. பியாண்ட் ஹிட் அண்ட் ஃப்ளாப்ஸ்
உங்களோட ஃபிலிம்ஸ். அதுதான் என்னோட ஒப்பீனியன். ஜிகர்தண்டா ரிலீஸ் ஆனப்போ நான் வந்து ஒரு ஸ்கூல் பையன். ரொம்ப பெரிய இம்பேக்ட் கொடுத்தது. சினிமா அப்படின்னா என்னென்னு தெரியாமல் ஒரு சின்ன சர்க்கிள்குள்ளே இருந்த என்ன ஒரு போர்ட்டல் மாதிரி ஒரு கதவை திறந்து விட்டு அது ஒரு பெரிய உலகம் அப்படின்றத புரிய வச்ச ஜிகர்தண்டா. ஐ ஃபார்எவர் வில் பி கிரேட்ஃபுல் ஃபார் தட். ஜிகர்தண்டா XX ஃபர்ஸ்ட் பார்ட் கொடுத்த அளவுக்கு இம்பேக்ட் ஈக்குவலாக கொடுத்துருக்கு. ரொம்ப நன்றி. ஒரு ஆர்ட் ஃபார்ம், ஒரு சினிமா, ஒரு மனுஷனையும் ஒரு சொசைட்டியையும் என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத தெளிவாக பிளெண்ட் பண்ணி நீங்கள் எழுதி இந்த விதம். One thing I love about Karthik Subbaraj is definitely about his passion for movies. ஒன்று சொல்லுவாங்கல்ல, வாட் எவர் தட் இஸ் இன் யோர் மைண்ட் இஸ் கன்வேட் த்ரூ ரைட்டிங் அண்ட் யோர் ஸ்கிரிப்ட். அதுதான் வந்து ஆல் இஸ் குட் இன்டென்ஷன்ஸ் இன் இஸ் ஹார்ட் ஆர் ட்ரான்ஸ்ஃபார்மிங் இன் டு ஸ்கிரிப்ட்ஸ். அதுதான் வந்து ஐ வுட் ஆல்வேஸ் சே. விசுவல் எஃபெக்ட்ஸ் பற்றி நான் பேசியே ஆகணும். அந்த எலிஃபென்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ரியலிஸ்டிக்காக ரொம்ப நல்லா இருந்தது. அந்த எமோஷனல் கனெக்ட் கூட ரொம்ப டச்சிங்காக இருந்தது. நீங்கள் நிறைய படங்களில் வந்து ஈழம் இஷ்யூ வந்து நீங்கள் கவர் பண்ணியிருக்கீங்க. லைக் ஜிகர்தண்டாவில் கூட சினிமா அரசியல் ஈழம் மட்டும்தான் கவர் பண்ண உங்கள் டேடி சொல்கிறாரு. இறைவியில் May 17 சொல்லி S.A. சூர்யா ஒரு படம் பண்ணுறாரு, அது ட்ராப் ஆகுது. ஜகமே தந்திரம் வாஸ் அபவுட் இமிகிரேஷன், ஸ்ரீலங்கா தமிழ் இமிகிரேஷன். இந்த ஜிகர்தண்டா XX கிளைமேக்ஸ் கூட இட் ரிமைண்ட் மீ ஆஃப்டர் ஜெனோசைட் தட் ஹேப்பன் இன் 2009 அட் ஸ்ரீலங்கா. அதுக்கெல்லாம் தாண்டி இப்போ ஜிகர்தண்டா XX அந்த ஒரு கடைசி 40 நிமிஷம் பக்காளி இதாண்டா சினிமா அப்படிங்கிற உணர்வை தான் எனக்கு கொடுத்தாரு. சினிமாங்கிறது எவ்வளோ பெரிய பவர்ஃபுல் வெப்பன் அப்படிங்கிறத எனக்குள்ளே கடத்தின அந்த ஒரு ஆச்சரியம் இப்போ வரைக்கும் எனக்குள்ளே அப்படியே திளைச்சி நிற்குது அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். நானும் என் ஒய்ஃப் தான் படம் பார்க்க போயிடணும். படம் முடிஞ்சு வெளியில் வந்து என் ஒய்ஃப்கிட்ட நான் சொன்ன முதல் வார்த்தை, லைஃப்பில் ஒரு தடவையாச்சு இந்த மனுஷனை நேரில் பார்த்தே ஆகணும் அப்படிங்கிறதா. இந்த படம் பார்க்கும்போது தெரிஞ்ச how much you love the big screen and what an ode it was to the big screen. One more thing I wish is I can just meet you in person and get a photograph and an autograph. I think this film is only the interval shot in your career. You're going to come with bigger films, you're going to come with better films, you're only going to go up and up and up. And if there's anyone who can take Tamil cinema to the world stage, my bet is on you. Dear Karthik Subbaraj, we always love you for whatever you're doing. Keep doing and we are always here for you. மச் லவ். எப்போவுமே இந்த மாதிரி தொடர்ந்து ஆர்ட்டுக்கும் எங்களை மாதிரி சினிமா ஆடியன்ஸ்க்கும் நல்ல நல்ல ஃபிலிம்ஸாக கொடுங்க. விஷ் யூ ஒன்லி த பெஸ்ட் சார். தேங்க்யூ ஸோ மச். அனைத்துக்கும் நன்றி கார்த்திக் சுப்ராஜ் அவர்களுக்கு. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஃபார் ஜிகர்தண்டா XX. லவ் யூ ஸோ மச் சார். கீப் இன்ஸ்பைரிங் வித் யுவர் ஃபிலிம்ஸ் ஆல்வேஸ். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். சூப்பர். இட் வாஸ் அப்பார்ட் ஃப்ரம் ஜிகர்தண்டா XX வந்து எனக்கு நிறைய பேர் மெர்க்குரி பற்றி பேசும்போது எனக்கு இப்போ ரொம்ப என்னை இப்போ ரீசெண்டாக டிஸ்கஷன் ஒன்று வந்துட்டு பேசிகிட்டு இருந்தப்போ தான் அவுட் ஆஃப் ஆல் த ஃபில்ம்ஸ் தேட்டரில் வந்தும் வந்து அது ஏதோ ஒரு கனெக்ட் ஆகாமல் போன ஒரு ஃபிலிம்ன்ற மாதிரி ஒரு மெர்க்குரி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ அது இப்போது நிறைய பேர் அதை சொல்கிறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ப்ளஸ் ஜிகர்தண்டா XXக்கு இவ்வளோ எமோஷ்னலாக எல்லோரும் சொல்கிறது வந்து ஃபீலிங் வெரி ஹாப்பி. தேங்க்ஸ் ஃபார் திஸ் ரிவ்யூஸ் அபவுட் மை ஃபிலிம் ஜிகர்தண்டா XX அண்ட் ஆல்சோ அபவுட் மை ப்ரீவியஸ் ஃபிலிம்ஸ் எல்லாமே கேட்டேன். ஃபீலிங் ரியலி ஓவர்வெல்ம். தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இப்போ நீங்கள் ஒவ்வொருத்தரும் பேசின ஒவ்வொரு விஷயமும் இட்ஸ் லைக் ஹைலி என்கரேஜிங் ஃபார் மீ. அண்ட் ஓகே, நம்ம வந்து கரெக்டான விஷயங்கள்லாம் பண்ணிகிட்ருக்கோன்ற ஒரு கான்ஃபிடன்ஸ் எனக்கு கொடுக்குது. ரொம்ப 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 நன்றி. ஃபைனலி டிவி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் லவ் அண்ட் சப்போர்ட். உங்களுக்கு இந்த வீடியோவில் என்னெல்லாம் பிடிச்சது என்னெல்லாம் பிடிக்கல அப்படின்றத யூடியூப்பில் இந்த வீடியோ கீழே கமெண்ட்ஸில் சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், ட்விட்டர், இன்ஸ்டாகிராமில் ஃபைனலி டிவி அடுத்தடுத்த அப்டேட்ஸுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ. மறந்துட்டேன் பாருங்கள், ட்விட்டர் கிடையாதுப்பா, எக்ஸ்லையும் நாங்கள் இருக்கோம்.